ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து சரண்யா ராஜேந்திரன் வந்திருக்காங்க. ஷீ இஸ் சம்மன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கெட்டிங் வாட்ஸ் கம்மிங் டு our plates. So founder of Thinai Organics, she is not only an entrepreneur, she is a sociopreneur who's changing lives of 5,000 plus families by supplying organic foods at their home. From starting out as a store to now making it as a marketplace, she has redefined entrepreneurship in her own ways. So let's welcome Saranya to the show. Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். Nice. So just wanted to, before Thinnai and HCL-க்குலாம் முன்னாடி like அந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், எப்படி யூ பீன் அ ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் த்ரூ அவுட் யுவர் இது? ஸ்ட்ராங் பர்ஃபார்மருங்கிறது வந்து தேவையாக இருந்துச்சு மேஜர்லி. ஏன்னா வந்து எங்கள் ஜென்ரேஷன், எங்கள் அம்மா அப்பா அவங்க எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்னே சொல்லலாம். மற்றவங்களாம் ஸ்கூலுக்கு வந்து அது கூட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டு ட்ராப் அவுட் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன நினச்சாங்கன்னா, இவளுக்கு படிப்பு கொடுத்துட்டா இவள் பொழைச்சிருவா அப்படின்னு நினச்சதுனால அவங்க ஓகே இவளுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மேபி த ஃபீமேல் சைல்டுங்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து அது சீக்கிரமாக புரிய ஆரம்பிச்சிடும். ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளை வந்து இப்படி ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்து அந்த ஏரியாலே நான் தான், வேறு யாருமே படிக்கல. அப்படி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஸோ அது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. படிப்பில் வந்து நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஞ்சம் சுமார் தான், ரொம்பலாம் செம்ம ஃபஸ்ட் பெஞ்சர் அதெல்லாம் கிடையாது. நான் லாஸ்ட் பெஞ்சர் தான். பட் எக்ஸாம் எழுதினேன்னா மார்க் வாங்கிடும். தட் ஹாஸ் பீன் த திங் ஆக்சுவலாக. அப்போ வந்து 10th and 12th வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்கோர். ஸ்கூல்லலாம் பெருசாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஸ்கூல் செகண்ட் வாங்கும்போதே கூட எல்லோரும் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா ஸ்கூல்லலாம் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டோம், ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம். பயங்கர ஃபன் டைப் தான் நான். ரொம்ப படிப்ஸு நர்ட் டைப்பே கிடையாது. ஸோ இட் வாஸ் அ நீட். எனக்கு என்ன, படிப்பை வந்து ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும். வாட் எவர் யூ என்ஜாய் யுவர் லைஃப். பிகாஸ் ஆஃப் மை பேக்ரவுண்ட் படிப்பு வந்து தான் என்ன எங்கள் ஃபேமிலியவே அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது வந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். சின்ன வயசுலேருந்தே ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் இட். அது வந்து எனக்கு புரிஞ்சுதுன்னே சொல்லலாம். மேபி அதனால் ஓரளவுக்கு தேறிட்டேன் போல். ஸோ HCL 10 வருஷத்துக்கு மேலே போச்சு. எப்படி HCL, how was the journey at HCL? HCL வாஸ் மை ட்ரீம் கம் ட்ரூங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா அதான் எக்ஸாக்ட்லி ஃபார் த பேக்ரவுண்ட் தட் ஐ வாஸ் இன். ஐடி கம்பெனியெல்லாம் வந்து நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. பிகாஸ் எனக்கு அந்த விசிபிலிட்டியே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த விசிபிலிட்டி இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஐடி வாஸ் தி ஈஸியஸ்ட் திங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து என்னோடய விசிபிலிட்டியில் என்ன இருந்தது அப்படின்னா, 12th முடிச்சுட்டு ஐ வில் ஜாயின் சம் ஆர்ட்ஸ் காலேஜ். பிகாஸ் அதுவே அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஐ வில் ஜாயின் சம் ஆர்ட்ஸ் காலேஜ், பிபிஏ முடிப்போம், அப்புறம் எம்பிஏ வந்து நம்மளே வேலை செஞ்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தேன் நான். அப்படி இருக்கும்போது மேக்ஸில் வந்து ஐ காட் சென்டம் 12th ஸ்டாண்டர்டில். அப்போது வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ மேக்ஸ்லலாம் சென்டம் வாங்கியிருக்கேன், ஸோ இன்ஜினியரிங் படி அப்படி சொன்னாங்க. எனக்கு அது வரையும் இன்ஜினியரிங் பற்றி ஒரு ஐடியா கூட கிடையாது. அப்படி தான் இருந்தது. சரி இன்ஜினியரிங் படிக்கணுன்னா என்ன செலவாகும்னு பார்த்தா இட் வாஸ் பியாண்டர் லிமிட்ஸ். அப்படி பார்க்கும்போது சரி லோன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து என் கூட படித்த என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கைட் பண்ணது தான். பிகாஸ் என் ஃபேமிலியில் தெரியாது, தெரிஞ்சதை தான் அவங்க சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அந்த விசிபிலிட்டியே கிடையாது. ஓகே அப்போது வந்து சரி இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் பேங்க் லோன் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவோட தங்கச்சி சித்தி வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அங்கிள் தெரியும். அந்த அங்கிள் வந்து ஹீ ஸ்பான்சரிங் ஃபார் எஜுகேஷன். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஐ காட் லைக் 92% இன் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 90% மேலே வாங்கியிருக்கேன். ஸோ வி கேன் அப்ரோச் ஹிம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த அங்கிள் வந்து அக்ரமுக்கெலாம் கூட ஹீஸ் அந்த பேஸில் வந்து ஒரு 10 பேர் ஒரு 10 lakhs 15 lakhsலாம் பண்ணாங்க தெரியுமா, ஸ்டார்டிங்லேயே 15 years முன்னாடி. அந்த டைம் தான். ஆனால் இவர் வந்து எனக்கு தனியாகவே பண்ணார், அகரம் வழியாக பண்ணாமல் இவர் தனியாகவே எனக்கு பண்ணார், சத்யமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம்.
ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணாமல் எனக்கு கம்ப்ளீட் எஜுகேஷன் வாஸ் டேக்கன் கேர். ஈவன் மை பஸ் ஃபீஸ், மை புக் ஃபீஸ், எவ்ரி திங்க்குமே வந்து அவர் செக் கொடுத்துருவார். அந்த மாதிரி தான் இட் வாஸ் தேர். அந்த முடித்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ரெசெஷன் வந்துருச்சு. 2009 பாஸ்ட் அவுட். நான் 2009 பாஸ்ட் அவுட்டாக இருக்கும்போது 2008 தான் சத்தியம் இஷ்யூலாம் வந்தது. அதனால 2009 செம்ம ரெசெஷன். தெர் வாஸ் நோ கம்பெனிஸ் தட் வர் கம்மிங் ஃபார் த இதெல்லாம் பிளேஸ்மெண்ட் எல்லாம். அப்புறம் வந்து போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எதுலேயுமே பிளேஸ்மெண்ட் இல்லை. நமக்கு என்னென்னா சம்பாதிக்கணும். ஏன்னா என்னோட எய்ம் வாஸ் டு மேக் மை ஃபேமிலி பெட்டர். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன், இந்த மாதம் மே மாதமோ ஏதோ ஜூனில் முடிஞ்சுது எனக்கு காலேஜு. ஜூலை மாதம் ஒரு பிபிஓவை பார்த்து போய் ஜாயின் பண்ணிட்டேன். நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு ஆகிற வரையும் போகிற வரையும் போகலாம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்ததுன்னா வி கேன் சி ஆர் வில் லெட்ஸ் கோ த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி போனேன். அந்த இயர் 2009 ஃபுல்லாகவே வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர். ஒரு 8 to 9 months ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ. 2010 தான் திங்ஸ் வர் ஓப்பனிங் அப். அப்போ 2009 பாஸ்ட் அவுட், 8 பாஸ்ட் அவுட், 10 பாஸ்ட் அவுட் எல்லோரும் சேர்ந்து வாங்க அப்படி சொன்னாங்க. ஒரு 42,000 பேர் மொத்தமாக அட்டன் பண்ணோம் ஹெச்சிஎல்க்கு. அப்படி அட்டன் பண்ணும்போது சாய்ராம் காலேஜில் தான் அட்டன் பண்ணோம். அதில் வந்து ஒரு 800 to 900 they selected and I was the one. அதில் அப்படி இருக்கும்போது அது அப்படின்னா வீட்டில் வந்து நமக்கு அப்போலாம் அந்த 1100 அந்த ஃபோன் தானே இருக்கும். அதில் வந்து மெசேஜ் வருது இந்த மாதிரி, பிகாஸ் நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அதனால் மெசேஜ் வருது இந்த மாதிரி யூ காட் செலக்டட், செக் யோர் மெயில் ஃபார் ஃபர்தர் அப்படின்னு. அதை சொல்லும்போது எங்கள் அம்மா கிட்ட நான் பார்த்த சந்தோஷத்தை வந்து என் லைஃப் டைமில் நான் பார்த்து கிடையாது. ஷி தாட் தட் அப்பா முடிஞ்சிருச்சு, நம்மளோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் ஹவ் மை ஹெச்சிஎல் ஜேர்னி ஸ்டார்டட். அண்ட் ஹெச்சிஎல் வாஸ் அன் வெரி ஸ்மூத் ஜேர்னிங்க. வெரி சப்போர்ட்டிவ் கம்பெனிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும். அண்ட் ஹாஃப் வந்து விமென் இருப்பாங்க. அண்ட் தே வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் விமென். அது மோஸ்ட்லி மேனேஜரை பொறுத்து அப்படின்னு தான் எல்லா டீம்லேயுமே சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ கம்பெனி இட் வாஸ் அ வெரி ஃப்ளெக்சிபிள் கம்பெனி. நான் ஹெச்சிஎல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ காட் மேரிட் டு சாய். அப்புறம் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறமே எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா டெய்லி கிடையாது, இதெல்லாம் ப்ரீ கோவிட் இல்லையா. எனக்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, நீ கொஞ்சம் லேட்டாக வந்துக்கோ, ஃபீட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் ஐ ஹேட் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஐ ஹேட் வெரி குட் டீம் அண்ட் ஆல். நான் செம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன் ஹெச்சிஎல்ல. நான் ஹெச்சிஎல்ல டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸுனால வேலையை விட்டேன்லாம் கிடையவே கிடையாது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் சோல் இன் தி ஹெச்சிஎல். இது வந்து என்னோடய காலிங்காக நினச்சி தான் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ ஸ்டாப்டு மை ஜாப். எப்படி இருந்தது ஹெச்சிஎல்லை விட்டு வெளியில் வந்தப்போ? ஐ டோன்ட் கெட் அட்டாச்டு வித் திங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக ரொம்ப வந்து ஒரு ஃபீலிங் அதெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, இன்றைக்கி வரையும் ஃபீல் பண்ணுறாங்க, நீ எதுக்காக அந்த மாதிரி ஒரு வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டுருக்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த கோவிட் ஒன்லி சேஞ்ச் மை மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம். எப்படின்னா வந்து பாப்பா யூட் ஹவ் ரெட் அபவுட் மை ஸ்டோரி. ஃபஸ்ட் பாப்பா நார்மல், செகண்ட் பாப்பா வந்து ஷி வாஸ் அன் ப்ரீடம் பேபி. ஷி வாஸ் பார்ன் அஸ் 825 கிராம் பேபி, மைக்ரோ ப்ரீமி அப்படின்னு சொல்லுவாங்க. 25 வீக்ஸ்லேயே ஷி வாஸ் பார்ன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பாக்கே நான் வந்து பயங்கர கூத்து பண்ணேன் வீட்டில். நான் வந்து இது கொடுக்க மாட்டேன், இது கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் படிக்க ஆரம்பிப்போம்ல, நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அப்படி படிக்க ஆரம்பிக்கும்போது இது நல்லதில்லை, ஒரு வயசு வரையும் இது கொடுக்கக்கூடாது, அரிசியை நம்ம கொடுக்குறது வந்து நியூட்ரிஷனே கிடையாது, அப்புறம் இந்த பிஸ்கெட்டை தண்ணியில் கலந்து கொடுக்குறதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு போகிறது எல்லாமே குட் நியூட்ரிஷன் திங்ஸாக தான் போகணும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தான் 4 பெரி பிஸ்கெட்டை போட்டு தண்ணியில் கலந்து கொடுத்தது வந்து இட் வாஸ் அ வெரி மச் நார்மல் திங். ஒரு வேலைக்கு வந்து வயத்தை அடக்கிறதுக்கு. அப்போ வந்து நம்மளோட வயத்தை அடக்கிறது தான் மேஜர் திங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அப்படி யோசிக்கல. குழந்தைங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் உள்ளே போனாலும் அது நியூட்ரிஷன் டென்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் பண்ணும்போது எங்கள் அம்மா, எங்கள் மாமியார் எல்லாருமே நான் வளர்க்காததாடி நீ வளர்த்துட்ட, ஏன் இந்த அட்டகாசம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாங்க. பட் ஸ்டில் நிறைய திங்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐ வாஸ் ஆல்வேஸ் லக்கி ஆன் தட். நான் எதை சொன்னாலுமே வந்து சரி சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் வீட்லேயும் நம்பினாங்க, நான் போன வீட்லேயும் நம்பினாங்க, என் ஹஸ்பண்டும் நம்பினாங்க. அதனால் இட் வாஸ் ஈஸி கொஞ்சம் வீட்டில் திங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது வந்து என்னோடய ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணுறது தான் என்னோடய தாட்டாக இருந்துச்சு. சஹானா அப்போது ஃபஸ்ட் பேபி. அப்போது செகண்ட் பேபி சாதனா பிறக்கும்போது பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் மட்டுமே என்னோடய தாட் இல்லை. ஸோ த கம்ப்ளீட் என்விரான்மெண்ட் ஹேஸ் பீன் அ டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. வாட் வி யூஸ் ஃபார் அவர் க்ளோத்ஸ், வாட் வி யூஸ் ஃபார் அவர் ஃப்ளோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த தட் இஸ் நாட் சேஃப் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படிங்கும்போது ஒரு கம்ப்ளீட் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுன்னா எந்த பொருளை வாங்குறது, யாரை ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஸோ ஐ வாஸ் வெரி க்யூரியஸ், அப்சஸ்டுன்னே சொல்லலாம்.
அப்போ வந்து நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டு இருந்ததுனால ஐ தாட் அப்போது இந்த மாதிரி ஒரு நான் டாக்ஸிக் க்ளீனுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் இல்லை. அப்போது வை நாட் வி கிரியேட் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஆஸ் அ மாம் ஃபார் தி மாம்ஸ் ஐ வாண்டட் டு டூ சம்திங். என்ன மாதிரி வந்து ஒரு 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 கடைக்குள்ளேயோ ஒரு வெப்சைட்குள்ளேயோ போனால் இதில் எதை பிக் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு 2 தாட் இருக்கக்கூடாது. இது நம்ம குழந்தைக்கு சேஃபாக இருக்குமா, நம்ம வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற தாட்டே இல்லாமல் லேபிள்ஸை படிக்கணும்னு கூட இப்போ என்னோடய மாம்ஸ் நினைக்கிறது கிடையாது எங்களுக்கு. ஏன்னா சரண்யா விற்றா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர் திங்கிங். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கணும், ஒரு ஒரு இ-காமர்ஸ் இருக்கணும். திஸ் இஸ் அன் இ-காமர்ஸ் ஃபார் பியூர் நான் டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் என்னை வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுது. ஸோ எப்படி திண்ணை அப்படின்ற நேம்க்கு கேம் அப் வித்? ஆக்சுவலி இது எதுவுமே பிளான்டாக நடக்கலடா. எப்படின்னா வந்து ஒரு நைட் உட்காந்து நாங்கள் சும்மா ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ஹெச்சிஎல் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா. அவங்க அப்பா வந்து ஆர்கானிக் ஃபார்மர், ஓகேங்களா. நாங்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா மில்லட்ஸு அதெல்லாம் வந்து ஹி வாஸ் ஆக்சுவலி அவங்க விளைவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதை நம்ம விற்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது தான் வந்து வி தாட். அப்போ அவளுக்குமே வந்து முருகர்னா ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்குமே முருகர்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சாமி கோயிலுக்கு போனால் கூட வந்து எனக்கு பெருசாக வேண்டிக்க தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ஐ எம் நாட் வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்னோட. அதனால வந்து சரி இவங்க 2 பேர் வந்து முருகனுக்கு உகந்தது திணை, நம்ம வந்து மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தானே செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ஓகே வி டூ திணை ஆர்கானிக்ஸ்னு வச்சிடலாம். ஒரு ஓவர் நைட்டில் உட்காந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணது தான் இது. வி நெவர் தாட் இட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் அண்ட் ஆல். அப்புறமா தான் போக போக பார்த்தா நிறைய பேர் வந்து வெரி நைஸ் நேம் அப்படி சொன்னாங்க. வி ஆர் நாட் திணை பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படி கிடையாது. வி ஆர் எவ்ரி திங் பட் ஸ்டில் இட் ஹேட் அ பர்பஸ் தட் வை வி ஹேட் தட் நேம். Very nice. Seeing you and your husband's reels always makes me blush. How beautiful it is, like seeing it actually, it's very very beautiful. So how are you keeping the love alive after 2 babies and so many years of relationship? ஆமாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதால வி ஆர் ஃப்ரெண்ட்ஸுங்க. மேஜராக வி வேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் மேரேஜ். இந்த 8 months ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் ஒன்லி வி போத் மெட். ஹி வாஸ் ஆல்சோ இன் மை பிபிஓ. ஹி இஸ் ஆல்சோ 2009 பாஸ்ட் அவுட். ஸோ அதே பிரச்சனை அவனுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூஸ் போக ஆரம்பித்தோம். ஸோ வி ஸ்டார்டட் சர்ச்சிங் திங்ஸ். அப்போது அந்த மாதிரி வந்து போகும்போது, அந்த மாதிரி சாப்பிடும்போது, சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது தான் வந்து வி காட் டு நோ ஈச் அதர். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹெல்பிங் கைண்ட் சோல். நான் வந்து அப்படியே வந்து பயங்கர செம்ம ஜாலி டைப்பு, எக்ஸ்ட்ரோவர்ட்டட் டைப் மாதிரி. ஹி வாஸ் அன் வெரி காம் பர்சன் அப்போவே. ஆனால் காம்லாம் கிடையாது, ஆனால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே வி காட் ஜெல்தி ஈஸியாக வந்து நாங்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த 8 மாதமும் நான் பேசினதே கிடையாது. வெளில வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூஸ்க்காக பேச ஆரம்பித்து சேட் பண்ண ஆரம்பித்து அப்படி க்ரியேட் ஆனது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து எனக்கு இவன் தான் அப்படின்னு தோணுனதே வந்து ரொம்ப லேட்டாக தான் தோணுச்சு. நான் ஹெச்சிஎல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணோம். அவனுக்கு கிடைக்கல, எனக்கு கிடச்சிது. அப்புறம் ஹீ காட் இன்னொரு ட்ரைனிங் பண்ணி அப்புறம் ஹீ காட் இன்டு பேமெண்ட்ஸ் டொமைன். ஐ காட் இன்டு நெட்வொர்க்கிங் டொமைன். அதுக்கப்புறம் ஹீ வென்ட் டு சம் அதர் கம்பெனி, ஐ வென்ட் டு சம் அதர் கம்பெனி. டச்சே இல்லை ஒரு 6 மாதம் 1 வருஷம். அதுக்கப்புறம் திருப்பி வி ஸ்டார்டட் டாக்கிங். இங்கே வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திணை வந்து என்னோடது அப்படின்னாலும் ஃபவுண்டர் அண்ட் ஃபேஸ் அப்படின்னா நான் இருந்தாலுமே இட் வாஸ் ஹிஸ் அன்கண்டிஷனல் சப்போர்ட் தட் அலவுஸ் மீஸ் டு டூ திஸ் மேஜராக. நேற்று நான் வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு போனேன். நான் மார்னிங் ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஐ ஹேட் 3 மீட்டிங்ஸ். நான் வீட்டுக்கு போகும்போது மணி 10. மை கிட்ஸ் வேர் டேக்கன் கேர் ஆஃப். இப்போ ஒரு பெட்டு வச்சுருக்கோம், அந்த பெட் வாஸ் டேக்கன் கேர் ஆஃப். எங்கள் அம்மா டெய்லி காலையில் வந்துடுவாங்க, நைட்டு வரையும் வீட்டில் இருப்பாங்க. எங்கள் அம்மா இவன் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை அனுப்பிச்சி வைக்கணும் இப்போ நான் சீக்கிரம் வரல அப்படின்னா. ஸோ மேஜராக வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து வீட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஹேஸ் டு பி அ ஸ்டேபிள் இன்கம் அண்ட் another person will டேக் த ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது சாய் தான் வந்து 2020 என்கிட்ட சொன்னது. அவன் சொன்ன அந்த வார்த்தை தட் நைட் ஐ ஹவ் புட் டவுன் மை பேப்பர்ஸ். அவன் என்ன சொன்னான்னா யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் காலிங், நீ வந்து ஐடிக்காக யூ ஆர் நாட் மேட் ஃபார் ஐடி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால யூ சர்ச் யுவர் பர்பஸ், ஐ வில் பி யுவர் பில்லர் அப்படிங்கிற மாதிரி ஹி டோல் மீ.
ஃபினான்ஷியலி எதுவாக இருந்தாலும் ஐ வில் டேக் கேர், நீ தைரியமாக பண்ணு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னால் போதும்ல. அவங்க பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது, அந்த மாதிரி சொன்னாலே போதும். சொன்ன அந்த வார்த்தை அன்றைக்கி நைட்டு நான் பேப்பர் போட்டேன். பேப்பர் போட்டு சரி பார்த்துக்கலாம், வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வரைக்குமே திணையை வந்து ரொம்ப ஸ்டடியாக பில்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். பிகாஸ் நான் வந்து பெருசாக எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்லாம் எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக எங்ககிட்ட இருக்க காசை போட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து என்ன சொல்கிறது, நிறைய வி டிஸ்கஸ், நிறைய வி டாக். மேஜராக கம்யூனிகேஷன் இருந்துருச்சுனாலே வந்து அந்த things will be alive இல்லை, we have so many things to talk அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் we build together. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டில் உட்காந்து he helps me on technical aspects and whatever thing that's it. Because ஒருத்தராக வந்து இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். So he helps me so much on things. So we have lot more things to talk. That keeps things alive நினைக்கிறேன் நான். வெரி நைஸ். ஸோ சஹானா சாதனா ரெண்டு பேருக்குமே திணையில் பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்றது? திணையில் வந்து நியூட்டோஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் தானே, பசங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி 11 years ஆகிடுச்சு சஹானாக்கு. அவளுக்கு வந்து சத்து மாவு கஞ்சியில் ஆரம்பிச்சது. இப்போ வந்து நியூட்டோஸ், அப்புறம் மில்லட் நூடுல்ஸ், மில்லட் பாஸ்தா. பிகாஸ் வி டோன்ட் பை எக்ஸ்டர்னல் நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா. ஸோ மில்லட் நூடுல்ஸ் பாஸ்தானா அவங்க எப்பயுமே டிஃபன் பாக்ஸில் வந்து ரொம்ப ஹாப்பி. அப்புறம் இந்த ப்ரெட்டில் தடவுற சாக்கோ நட் பட்டர், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹேசல் நட்டு, ரியல் நட்ஸ் போட்டு செய்கிறது. அதனால அதெல்லாம் வந்து தே லவ். பிகாஸ் இட் வில் பி சேம் ஆஸ் வாட் வி பை கமர்ஷியலி. ஆனாலுமே வந்து அவங்களுக்கு தே கெட் டு ஈட் திஸ். இல்லை நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம போகிறோம், ஹெல்த்தியாக போகிறோம் அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு இந்த வயசில் நம்ம அவங்க டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் நாட் கம் டுவர்ட்ஸ் திஸ் ஜேர்னி. அதனால் நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எப்படியா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற அந்த டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, பண்ணால் தே வில் நாட் சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேரே வந்து மில்லட் ஃபுட்டில் சஸ்டெயின் பண்ண தெரியாததுக்கு அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் மில்லட் ஃபுட் அப்படினால டேஸ்ட்டாக இருக்காது, பிளாண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கல்ல. ஆனால் we can actually make a millet traditional rice is actually tasty. அதுக்கு வந்து பாஸ்தா, நூடுல்ஸ், கருப்பு கவுனி உப்புமா, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். And இன்னொரு விஷயமும் I wanted to talk on. So how was your entire pregnancy journey? You were a mother of 2, so you have gone through a lot of things, the journey. எப்படி இருந்துச்சு? Okay. And you were working as well. Okay. First pregnancy was so coolங்க. செம்ம ஜாலியாக தான் இருந்தேன் நான். என்னென்னா நாசியா வாஸ் த ஒன்லி திங் தட் ஐ ஃபேஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் பிளிஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி தான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி. நான் ஹெச்எல் ஐ வாஸ் ஒர்க்கிங் டில் 9th month. நாளைக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து February 25 டேட் கொடுத்துருந்தாங்க, 24th பாப்பா பிறந்தா. ஸோ கரெக்டாக ஃபுல் டேர்ம் பேபி அவள். ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் 3.5 kgs அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் அன் வெரி பிளிஸ்ஃபுல் ஜேர்னி. எனக்கு சாப்பாடு தான் கொஞ்சம் சேராது, அது மட்டும் தான். பிகாஸ் ஐ வாஸ் அன் ஃபுட்டி. அதாவது சாப்பாடு சேரலங்கும் போது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருதே அப்படின்னு கடுப்பாக இருக்கும். எங்கள் சித்தி வந்து ஷி வாஸ் அன் ஜாஃப்ரகான் போய்ட்டு, நான் ஹெச்சிஎல் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வடபழனி ஹெச்சிஎல்ல இருந்தேன் அப்போ. அதனால் வந்து சமைச்சு கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுப்பாரு, அதை சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வாஸ் அன் வெரி நைஸ் ஜேர்னி. செகண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து அன்பிளான்டு ப்ரெக்னென்சி. பிகாஸ் சஹானா வந்து 1.5 years, 1.25 வயசு தான். ஐ வாஸ் ஸ்டில் ஃபீடிங் ஹர் வென் ஐ காட் ப்ரெக்னென்ட் வித் சாதனா. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் டென்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் த அதர் ஒன் வாஸ் வெரி ஸ்மால். அப்படி இருக்கும்போது ஆனால் பெருசாக நாசியா அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அப்படி இருக்கும்போது 5th month வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. என்னென்னா வந்து யூஎஸ் போகிறதுக்கு. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வென் சஹானா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஐ செட் நோ. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நோ சொன்னால் இட் வாஸ் இன் பிளாக் மார்க் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஆஃப் இது ஆன்சைட்டுங்கிறதுனால இட் வாஸ் ஜஸ்ட் இன் 20 days ட்ரைனிங் கைண்ட் ஆஃப். ஸோ நான் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க டாக்டர், நான் போகலாமா போகக்கூடாதான்னு எனக்கு தெரியல அப்படின்றதுக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, யுவர் ஒன்லி 5th month, யுவர் இன் 5th month, நீ வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்க, உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்படி இருக்கும்போது யூ கேன் கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு என்ஓசி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ டுக் த என்ஓசி. ஐ வெண்ட் ஒரு 20 daysக்காக ஐ வெண்ட் டு யூஎஸ்ஏ. அங்கே போனால் 23 days ஆல்மோஸ்ட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. அங்கே ஊர் சுற்றி பார்க்குறதுலேருந்து எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வெளிநாட்டுக்கே போனது கிடையாது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட்
ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அதுக்கப்புறமா தான் நான் லோக்கல் சுற்ற ஆரம்பித்தது எல்லாமே. அப்படி போயிருக்கும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. செம்மையாக ஊர் சுற்றினோம். அது வந்து பே ஏரியாங்கிறதுனால அங்கே ஊரில் இருக்க எல்லா பீச்சும் பார்த்தோம். அப்படிலாம் இருந்தது. நாளைக்கு வந்து நான் ஃப்ளைட் ஏறணும் ரிட்டன். இன்றைக்கி நைட்டு ஐ வாஸ் இன்டு ஆக்டிவ் ப்ரெக்னென்சி. ஆமாம், அதாவது கம்ப்ளீட்டாக ஐ ஸ்டார்டட் ப்ளீடிங். ஓகே. சரின்னு சொல்லி அந்த ஊரில் டாக்டர்கிட்ட போனால் அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து ஒன்றும் ப்ரெக்னென்சி இது மாதிரி தெரியல, டெலிவரி மாதிரிலாம் தெரியல, நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போகாத, நாளன்னைக்கு போ, ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம் இங்கேருந்து. அதர் 2 were men. ஐ வாஸ் த ஒன்லி விமன் அண்ட் ஐ டோன்ட் நோ anyone there யூஎஸில். அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டேன்னா, 3 பேருக்குலாம் டிக்கெட்டை இது பண்ண வேண்டாம், நீங்கள் 2 பேர் போயிருங்க, நான் ரிட்டன் ஐ வில் மேனேஜ் டு கம் பேக் அப்படி சொல்லிட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, மென் தே டோன்ட் நோ. ஆனால் நாளைக்கு போகணுன்னா நம்ம யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடிக்கு வந்து தே டோன்ட் ஹவ் லிஃப்ட். அதுக்கு மேலே இருக்க பெரிய வீட்டுங்களுக்கு தான் லிஃப்ட் இருக்கும். ஓகேங்களா, 2 மாடி நான் ஏறி போனேன். பார்த்தீங்கன்னா ஐ காட் அந்த நைட், அந்த மிட் நைட் வந்து நிறைய ப்ளீடிங் ஆயிடுச்சு. ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஐ வாண்ட்ஸ் டு ஆக்டிவ் ப்ரெக்னென்சி. ஐ வாஸ் டைலேட்டட் 9 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. அண்ட் ஐ ஹேட் நோ ஒன் தேர். அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்பயுமே சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவ். நான் இப்போ எப்படி இருக்கேனோ அப்படி தான். காலேஜ் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் சோஷியல் மீடியா ஆக்டிவ். நான் அந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணேன் இல்லையா, அப்போ தான் அந்த ஃபேஸ்புக்லாம் வந்துச்சு. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி, இட் வாஸ் அன் கேமிங் கம்பெனி ஃபார் ஃபேஸ்புக். ஓகே. ஸோ ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் இன் ஃபேஸ்புக் அண்ட் வெரி மச் கனெக்டட் வித் தி மாம்ஸு, நிறைய விமென் குரூப்பு, அது கூடலாம் நல்லா கனெக்டடாக இருந்ததுனால அங்கே ஒரு மெசேஜ் போடுறேன், இந்த மாதிரி நான் யூஎஸில் இந்த இடத்துல இருக்கேன், மாட்டிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஐ திங்க் ஐ எம் ப்ளீடிங், ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி போடுறேன். அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தவங்க, சோனல் அப்படிங்கிற ஒருத்தவங்க, ஷீ இஸ் அன் இண்டியன் பட் ஷீ செட்டில்டு தேர், ஷீ இஸ் அ நர்ஸ். ஓகேங்களா, அண்ட் ஷீ ஒர்க்ஸ் இன் வேறு ஊர், ஃப்ளோரிடா. அவங்க கலிஃபோர்னியாவுக்கு எதுக்கோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருந்தாங்க. ஷீ saw the மெசேஜ், ஷீ கேம் டு மீ, என்னை பிக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே போனால் ஹாஸ்பிட்டலில் போனால் யார் இன்டு டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கன்சென்ட்லாம் கொடுத்தா தான் அவங்க நம்மளுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும். சாயிலேருந்து எல்லாருமே இங்கே இந்தியாவில் இருக்காங்க. இங்கே வந்து மிட் நைட்டுன்னு நினைக்கிறேன், மிட் நைட்டா மார்னிங் தெரில, நான் அங்கே மிட் நைட்டாக எனக்கு தெரில, டைம் கரெக்டாக தெரில. அப்படி கால் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே புரியல, பிகாஸ் ஐ வாஸ் ஆல்ரெடி இன் டூ லேபர். என்ன மேனேஜ் பண்ணிடுவேங்கும் போது சார் நான் மேனேஜ் பண்ணிடுவேன், நீ பண்ண. ஏன்னா பிகாஸ் எனக்கு பெருசாக அழுக அதெல்லாம் வரல. ஐ வாஸ் வெரி பிரேவ் தான். ஏன்னா எப்படியோ அதை வி ஹாவ் டு கோ த்ரூ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க இங்கே நிக்யூலாம் இருக்குது, பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 6 months 1 week when சாதனா வாஸ் born அங்கே யூஎஸில். ஷி வாஸ் இன் 825 grams பேபி அண்ட் ஐ வாஸ் ஆல் அலோன் யூஎஸில். ஒரு 15-20 டேஸ்க்கு அப்புறம் தான் ஐ வாஸ் ஏபிள் டு கம். இங்கே ஹெச்ஏல ஹெல்ப் பண்ணி, இங்கே எம்பசியில் ஹெல்ப் பண்ணி, யூஎஸில் வந்து இந்தியன் எம்பசிலேருந்து என்னை வந்து பார்த்து, இங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் தான் பிறந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ட்வீட் எல்லாம் போட்டு அங்கே வந்து எம்பசியில் வந்து ஹெச்ஏலாம் மிரட்டி அவங்களுக்கு நீங்கள் அக்காமடேஷன், ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் இன்சூரன்ஸில் தான் போவோம், ப்ரெக்னென்சியெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரெக்னென்சியை கவர் பண்ண வச்சு அண்ட் ஹெச்ஏல் டுக் கேர் ஆஃப் மை கம்ப்ளீட் ப்ரெக்னென்சி காஸ்ட்டு. சாதனா அந்த ஊரில் பிறந்ததுனால அங்கே வந்து ஒபாமா கேர் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அவளோட எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாகவே வந்து யூஎஸ் கவர்மெண்ட் டுக் கேர். அங்கே ஒரு 6 மாதம் இருந்துட்டு நான் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து வி கேம் பேக். ஸோ இட் வாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜேர்னி தான். இப்போ எனக்கு பாதி விஷயம் ஞாபகமே இல்லை, பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் தேர். பிகாஸ் நிக்கியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் என்ன ஆகுனே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு போய் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, ஏர் பேக் மாதிரி ஒன்றுத்தில் போட்டு பாப்பாவை குளிக்கிட்டு இருப்பாங்க, ஷீ இஸ் நாட் ப்ரீதிங் அப்படின்வாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உசுரே நின்ற மாதிரி இருக்கும். we crossed one day at a time and now she's a healthy 9 years old. So oh yeah. நீங்கள் அங்கே இருந்தப்போ இங்கே சஹானா எப்படி மேனேஜ் பண்ணா? I am blessed with a very supportive family. எங்கள் அம்மா அப்பா, என்னோடய சைடு சித்தி எல்லாருமே இருக்காங்க. அவங்க சைடு அவங்க அப்பா அம்மா கூட தான் நான் இருந்தேன் அப்போ. we were into a joint family. So Sahana was very attached with இது. and my kids are very independentங்க. even now நான் இப்போ வீட்டில் விட்டுட்டு வந்தால் கூட ஃபுல் டே இருந்துக்குவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ சஹானா 2 வயசு தானே, அதனால் அவளுக்கு ரொம்ப தெரிஞ்சிக்கல. பட் இந்த வீடியோ கால்ஸ் அதெல்லாம் இருந்ததுனால we were able to manage. 20 daysக்கே I was feeling very tough because சாய் இருக்கான் அப்படிங்கிறதுனால தைரியமாக போயிட்டேன்.
சாயும் அங்கே வந்துட்டதுனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ குழந்தை எங்கிருமேன்னு. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 5 months 6 months நாங்கள் எல்லாமே எங்கள் மாமனார் மாமியார் நாங்கள் இல்லாத கஷ்டம் தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவும் டெய்லி போய் பார்த்துக்கிறது, அவளை எங்கே தள்ளும் கூட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுன்னா மெனி திங்ஸ் வி கேன் ஆக்சுவலி மேனேஜ். வெரி நைஸ். ஸோ இப்போது யூனோ பேரண்டிங் இஸ் டஃபர் தென் ப்ரெக்னென்சி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஈவன் ஃபார் மீ. We are forced to say no's during yeah. parenting. So how are you handling the parenting stresses? பேரண்டிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் த கைண்டர் பேரண்ட். இது வரைக்கும் குழந்தைங்கள நான் அடித்ததே கிடையாது. 11 years சாதனா 9 years. ஆனால் சாய்க்கு வந்து செம்மையாக கடுப்பாகும். நான் அவனையும் அடிக்க விட மாட்டேன், திட்ட விட மாட்டேன் பெருசாக. ஆனால் அதுவே சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நம்மளுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. வித் ஸோ மெனி திங்ஸ் அரவுண்ட் ஸ்க்ரீன்ஸே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன்லாம் குட்டி ஸ்க்ரீன்லாம் குட்டி ஸ்க்ரீன் அந்த மாதிரி போகிறாங்க கிட்ஸு. ஏதாவது ஒன்று இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ வரையுமே சஹானாக்கு ஃபோன் கொடுத்தது கிடையாது. ஃபோன் இஸ் கம்ப்ளீட்லி பேண்ட் ஃபார் ஹர். பெரியவளுக்கும் சின்னதுக்குமே வந்து இப்போ ஃபோன் கொடுக்க மாட்டோம் நாங்கள். உனக்கு ஏதாவது வேணும்னா டிவியில் யூடியூப் போட்டு பார்த்துக்கோ, யூ கேன் வாட்ச் எனி திங் இன் தி ஹால், அவ்வளோதான். அது மாதிரி கேட்ஜெட்ஸ் வந்து வி டோன்ட் என்கரேஜ். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, நங்கநல்லூரில் ஃபஸ்ட் இருந்தோம். வீடு மாதிரி ஐ வெண்ட் இன் டு அன் கேட்டட் கம்யூனிட்டி ஸோ தட் ஷி வில் ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் அவுட்டோர் டைம் டு ப்ளே. ஏன்னா நம்ம அப்படி தானே வளர்ந்தோம், நம்ம அப்படி தானே விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப ஸ்டாப் ஆகிறதுனால தான் ஸ்க்ரீனுக்கு ரொம்ப போகிறாங்களோ, ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்களோ அப்படின்ற தாட் இருந்ததுனால ஐ மூவ்டு மை கம்ப்ளீட் வேஸ் டு அனதர் பிளேஸ். அப்புறம் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இவங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாலும் நான் துரத்திடுவேன், வெளில போய் விளையாடுங்க, வீட்டில் டிவி பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்டடீஸை பொறுத்தவரையும் ஐ எம் நாட் அன் ஸ்ட்ரிக்ட் பேரண்ட் அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் மார்க்ஸ். பெருசாக மார்க்குன்னு ஒன்று வாங்கணும் அப்படின்றது என் தாட்லேயே இருக்காது. வந்தால் படிக்கட்டும். ஏன்னா திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச் இவென்ச்சுவலி அண்ட் வாட் ஏ இஸ் டூயிங் நவ் படிப்பே இருக்குமான்னு எனக்கு தெரில. அதனால் பெருசாக நான் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்கூல் அப்படிங்கிற அந்த சோஷியல் என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஒரு டிசிப்ளினுக்காக தான் நான் ஸ்கூல் மேலே பிலீஃப் வச்சுருக்கேன் மேஜராக. அதுவுமே ஒரு கொஞ்சம் ஹோலிஸ்டிக் ஸ்கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹோலிஸ்டிக் ஸ்கூலாக பார்த்தீங்கன்னா அவங்க லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்கூலும் நம்மளுக்கு என்னால் கோப்பப் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு ஹோலிஸ்டிக்காக எல்லாமே வந்து இந்த எஜுகேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோகரிக்குலர் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூல் வேணுங்கிறதுனால தான் வி மூவ். அண்ட் நவ் தே ஆர் வெரி ஹாப்பி வித் த ஸ்கூல் ஆல்சோ. நிறைய விஷயங்களுக்கு இப்போ நானுமே நோ சொல்கிறேன். பிகாஸ் நம்ம வீட்டில் கொடுக்காத நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் இப்போ அவங்க பார்க்குறாங்க. அவங்க சாப்பிடும்போது நான் ஏன் சாப்பிடக்கூடாது, அவங்க போகும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட ஃபோன் இருக்குது ஏன் என்கிட்ட. பிகாஸ் எல்லோரும் ஈக்குவலாக இல்லையா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும்போது வி டோன்ட். பிகாஸ் சில பேரண்ட்ஸ் தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் கிவிங் த ஃபோன் அண்ட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் கிவிங் த ஃபோன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வரும்போது நான் சொல்வேன், திஸ் ஆர் வி ஆர், நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு அம்மா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் அம்மா எந்த டிசிஷன் எடுத்தாலும் அப்பா எந்த டிசிஷன் எடுத்தாலும் இட் இஸ் ஃபார் யுவர் குட்னஸ் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். டெய்லி சண்டை வரும், பட் ஸ்டில் ஷி அக்செப்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். வி ட்ரை டு டாக் லாட். நிறைய பேசி நாங்கள் எதுக்காக இது பண்ணுறோம், தினையே எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து தே நோ. பிகாஸ் பில்டிங் வித் த கிட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட் ஐ அண்டர்கோ, வாட் டர்மாயில் தட் அண்டர்கோ. நான் காலையில் எதுக்காக எழுந்து ஓடுறேன், எதுக்காக நைட் லேட்டாக வரேன், நான் போய் இப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம காசுக்காக நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே வி டூ வித் த கிட்ஸ், அலாங் வித் த கிட்ஸ். நாங்கள் பசங்களை உள்ளே போங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் பேசுகிறதுலாம் கிடையாது. தே நோ வாட் வி அண்டர்கோ. ஸோ அம்மா இதை பண்ணுறாங்க அப்படின்னா இது நம்மளுக்காக தான் பண்ணுறாங்க, நம்மளுக்காக தான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அம்மா இதை இந்த அளவுக்கு பில்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போதே கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே, நம்ம வீட்டுக்கு இது கிடையாது, நம்ம இதை சாப்பிடக்கூடாது, அந்த அவேர்னஸ் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு சோடாவோ ஏதோ ஒன்று அவங்க குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நோ சொல்ல மாட்டோம். நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இது அலோடு இல்லைடா அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த ஒன்னோடையாவது நிறுத்திப்பாங்க. இல்லைனா தட் வில் பிகம் அன் ஹேபிட். ஆசைக்கு நீ ஒன்று பண்ணிக்கும், ஆனால் உனக்கு வந்து அதை கண்டினியூஸாக ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். ட்ரை தானே கிட்ஸுக்கு வந்து இப்போ ட்ரை தான் நிறைய விஷயங்கிற மாதிரி இருக்குது.
வெரி நைஸ். ஸோ சம் கஸ்டமர் டெஸ்டிமோனியல் ஏதோ ஒரு யூசர் இல்லை கஸ்டமர்கிட்ட நீங்கள் திணையோட யூசர்கிட்ட பேசியிருப்பீங்க. சம்திங் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வேணும், இதுதான் வந்து என்ன இன்னும் திணையை ரன் பண்ண வைக்கிது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். எஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் தெர் இஸ் ஒன் திங் தட் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா வந்து சடனாக இது வந்து 2000 நம்ம ஸ்டார்ட் பண்ணதில் கொஞ்சம் பக்கத்தில் 2021-22 அந்த டைமில், இல்லை 21 தான், பிகாஸ் இட் வாஸ் கோவிட் டைம் தான் நினைக்கிறேன். ஐ வாஸ் ஸ்டில் டூயிங் த டெலிவரிஸ் எல்லாம் நானே கொண்டு போய் கொடுப்பேன். ஏன்னா போர்ட்டர்லாம் பெருசாக கிடையாது. நான் ஐ ஹேட் அ டெலிவரிக்காகி அவங்க இல்லைன்னா நானே கொண்டு போய் கொடுக்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சடனாக வி கெட் அ கால் ஃபார் பீட்ரூட் மால்ட். பீட்ரூட் மால்ட் வந்து எமர்ஜென்சியாக வேணும் அப்படி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் மழை டைம் வேறு நினைக்கிறேன், அது எமர்ஜென்சியாலாம் கொடுக்க முடியாது சார், இன்றைக்கி டெலிவரி போட்டிங்கன்னா நாளைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் வந்து இல்லை எனக்கு உடனே வேணும், எனக்கு இன்றைக்கே வேணும் அப்படிங்கும்போது, இது ஒன்றும் பெரிய மருந்து கிடையாதுல்ல. நம்ம நினைப்போம் எதுக்குடா ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த 10 minutes டெலிவரிலாம் கூட அப்போ கிடையாது. ஸோ நான் ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்க அப்படிங்கும்போது, பட் ஹி வாஸ் வெரி பர்சிஸ்டன்ட். எனக்கு வந்து 2 பேக்கெட் பீட்ரூட் மால்ட் வேணும்னு சொல்லிட்டு, நாங்கள் அப்போ வந்து மடிப்பாக்கமில் வச்சுருந்தோம் எங்கள் குடவுன். இவரோட ஆர்டர் வந்து சம்வேர் அரவுண்ட் தாம்பரம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வி டுக் ஆர் வெஹிக்கிள் அண்ட் நாங்களே போனோம். சரி நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அவருக்கு கொடுத்தோடனே அவர்கிட்ட கேட்டோம், என்ன சார் ஏன் இவ்வளோ எமர்ஜென்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து பீட்ரூட் மால்ட்டுக்காக வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 15 days தெர் இஸ் அன் சர்ஜரி. ஓகேங்களா, அந்த சர்ஜரிக்கு வந்து எப்படின்னா இந்த ஹெச்பி கவுண்ட் வேல்யூ வந்து ஒரு வேல்யூ இருக்கணும், அந்த வேல்யூ இருந்தால் தான் சர்ஜரி பண்ணுவாங்க. மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கல. இப்போ எனக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அயன் மெடிசன் ஏற்றுக்காது. நான் வந்து என்னால் ஃபுட்டில் தான் நான் எடுத்துக்க முடியும், நான் சாப்பிட்டேனே அப்படியே வாமிட் வந்துடும், அந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்துக்கல. அப்போ வந்து யாரோ சொல்லியிருக்காங்க இந்த பீட்ரூட் மால் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அந்த ஹெச்பி கவுண்ட் எனக்கு ஏறிச்சு, அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் மேன் வாஸ் வெரி டெஸ்பரேட் டு பை சம்திங் அண்ட் கிவ் டு ஹிஸ் ஒய்ஃப். நாங்கள் நல்ல வேலை வந்தோம் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் 15 daysக்கு அப்புறம் ஐ அகெயின் ஃபாலோட் அப். இந்த மாதிரி பீட்ரூட் மால்ட் வாங்கினீங்களே அவங்களுக்கு ஹெச்பி ஏறிச்சா அப்படின்னா, ஆமாம் சர்ஜரியே முடிஞ்சிருச்சு, ஷீ இஸ் ஆல் ஹேல் அண்ட் ஹெல்தி அப்படின்னு சொன்னார். இட் வாஸ் லைக் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்குமா அப்படின்னு தெரில, பட் இது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த பர்சனோட டெஸ்பிரேஷனை நான் அன்றைக்கி பார்த்ததும், அந்த 15 daysக்கு அப்புறம் அவர் பேசினா ஒரு குரலில் இருந்த அந்த ஒரு சாந்தியும் வந்து இட் கேவ் அ பர்பஸ், கண்டிப்பான பர்பஸ் கொடுத்துச்சு. பிகாஸ் ஒரு மருந்து மாத்திரையால் இல்லாமல் வெறும் ஒரு சாப்பாடு ஒரு விஷயத்தினால ஒரு விஷயம் சேஞ்ச் ஆச்சு இல்லை. அண்ட் ஹீ பிலீவ் அண்ட் இட் ஹேப்பன்ட் அப்படிங்கும்போது, அண்ட் ஐ வாஸ் அ லிட்டில் ஹெல்ப் அப்படிங்கும்போது, இட் இஸ் அ பெஸ்ட் டெஸ்டிமோனியல் எவர். Being women comes with lot of roles, mother, daughter-in-law, what not, எல்லா ரோலுமே. ஆண்டர்ப்ரனரும் அதே மாதிரி தான், ஒரு ரோலில் we cannot stick on. If something is not happening, we have to pitch in and we will be doing that. இப்போ ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி 2 ரோல்ஸையும் யூ மேனேஜிங், பிகாஸ் ஒன்றுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஈஸி கிடையாது. இங்கேயும் 100% அங்கேயும் 100% இருக்கிறது இட்ஸ் வெரி டஃப். ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் 100% மேஜராக. என்னைக்காவது ஒரு நாள் என்னால் முடியல அப்படின்னா கையை தூக்கிடுவேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் வந்து மேஜராக இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மேலேயும் நம்பிக்கை கிடையாது எனக்கு. பெருசாக இதையும் அதையும் இது 8 மணி நேரம் அது 8 மணி நேரம் அப்படிலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எது எப்போ பண்ண முடியுமோ, ஜஸ்ட் லைக் ஜெஃப் பெசோஸ் சேஸ், ஒர்க் லைஃப் ஹார்மனி இருக்கலாம், தேர் கேனாட் பி எ மேனேஜ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அதை நானுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி மை எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நான் அவங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் கால் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்களோட இது எனக்கு புரியாது. ஆனால் நான் வந்து அந்த 8 மணிக்கு மேலே உட்காந்து ஐ வில் ஒர்க். நான் பசங்களை தூங்க போட்டு அந்த ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அந்த கயோஸ் இல்லாமல் we can work, பிகாஸ் ஐம் நாட் அன் early மார்னிங் பர்சன். நைட்டு தான் நல்லா உட்கார முடியும். அதில் அது எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட் ஆன் டைம் கிடையாது. மேஜராக நான் வந்து என்ன ரொம்ப புஷ் பண்ணிக்க மாட்டேன்னா, ஐயோ நான் ரொம்ப டைமுக்கு போகலையே அப்படிலாம் வந்து நான் அந்த செல்ஃப் கில்ட்டுக்குள்ளே போகிறது. இப்போ நான் வந்து நேற்று 10 மணிக்கு போகிறேன் அப்படின்னா, ஐ ஹவ் சீன் மை ஃபெலோ விமென்
6 மணி 7 மணி ஆனால் பதைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ குழந்தைக்கு போகணும், சாப்பாடு கொடுக்கணும், இதை கொடுக்கணும், நான் இல்லைன்னா இல்லை இருக்காது அப்படின்னு. எனக்கு அந்த கில்ட்டு கிடையாது. எனக்கு தெரியும் என் குழந்தைங்க இருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் ஹவ் ஐ ஹவ் ட்ரெயின்டு தெம். எங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நான் ஹெச்சிஎல் போயிட்டு இருந்தாலும் எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு 10 மணிக்கு வந்தாலும் நான் வீட்டில் உட்காந்து தான் இருந்தேன். தனியாக இருந்தேன். அதுவும் ஆமாம், நான் தனியாக இருந்தேன். நான் இருக்கும்போது ஏன் இருக்க முடியாது குழந்தைங்களால? நவ் தே ஹேவ் ஸோ மெனி திங்ஸ், ஸோ மெனி சஃபிகேஷன் இருக்குது, ஸோ மெனி சேஃப்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் கெட் இன் டு திஸ் கில்ட் ட்ரிப். மாம்ஸ்க்கு வந்து மேஜரான பிரச்சனையே இந்த கில்ட் ட்ரிப்பு தான். மோர் தென் அவுட் சைட் என்விரான்மெண்ட், இட் இஸ் அஸ். நம்ம தான் நம்மளை வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, பனிஷ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். மேஜராக என்னென்னா வந்து காலையில் ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்போ தான் போனால் தான் வந்து நம்ம இல்லை ஆல்டர்னேட்டிவ்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். யூ டெலிகேட் திங்ஸ், யூ டேக் ஹெல்ப்பே கேட்க மாட்டீங்க. ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு புலம்பிகிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. எனக்கு வேணும், நான் இதை பண்ணி தான் ஆகணும், எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட் டே பண்ணலனாலும் 10வது நாள் நடக்கும். ஸோ ஐ டேக் ஹெல்ப் எவ்ரிவேர். அதே மாதிரி திணையிலையுமே வந்து ஒரு வேலைக்கு ஒருத்தர் கிடையாது, ஒரு வேலைக்கு 2 பேர் இருப்பாங்க எப்படியா இருந்தாலும். ஸோ ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் பண்ண முடிகிற மாதிரி தான் வி ஹேவ் ட்ரெயின்ட் பீப்புள். ஸோ டெலிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற ஆள், பர்சனல் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ இன் ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட். எனக்குன்னு சொல்லி நான் ரொம்ப இதுதான் என் வேலை அப்படின்னு பிரிச்சுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ பேக்கிங் பண்ண சொன்னால் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 4-5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து இப்போது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஐ கேன் டூ எனி திங். அண்ட் சாய் இஸ் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும்னா ஹீ பிக்சர்ஸ் இன் ஆல்சோ. ஒரு நாள் எனக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடு, ஒரு நாள் லீவ் போடு அப்படின்னா ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ டேக் ஹெல்ப் வேர் எவர் ஐ வாண்ட். நான் கேட்காம நானே வந்து அந்த சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் நோ, ஐ டோன்ட் டூ. So kids will ask, like, every mother is coming for this, that, why are you not coming? Such questions will be raised by kids. How are you answering them? You know, being honest, sometimes the kid understands, sometimes they don't. How are you managing on the phase? இதுக்குமே நான் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, எங்கள் அம்மா வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் போன வரைக்குமே வந்து ஒரு ஓப்பன் டே கூட வந்தது கிடையாது. எங்கள் அப்பா வருவார், எங்கள் அப்பாவை கூட என்ன பண்ணுவேன்னா வாசல்லே வந்து சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். பெருசாக வந்து டீச்சர்கிட்ட பேசுகிறது, ஏன்னா டீச்சரும் வந்து ஷிவாஸ் நான் நல்ல சைல்டு தான், அதனால் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு எதுவும் இருக்காது. அவருக்கும் வந்து நான் உள்ளே வந்து என்னம்மா பேசுகிறது, ஏன்னா ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அப்பா வாஸ் அ போர்ட்டர், அம்மா வந்து எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு லீவ்லாம் கிடைக்காது. பிகாஸ் இந்த ஓப்பன் டேலாம் சாட்டர்டேயில் வைப்பாங்க, அவங்களுக்கு அந்த லீவ்லாம் கிடைக்காது. இப்போயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சாய் தான் போகிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஓப்பன் டே இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போய் ஏதாவது மார்க் கேட்குனாங்கன்னா நான் தான் போய் சண்டை போடணும், என் பிள்ளைங்க இவ்வளோ தாங்க பிடிக்கும் அப்படின்றாங்க. அதனால் ஆனால் சாய் கொஞ்சம் அதெல்லாம் பேசுவான், இது கொஞ்சம் அதெல்லாம் கேட்குறதெல்லாம் சாய் பார்த்துக்குவான். அதனால் அவனுக்கு கொடுத்துருவேன் அந்த வேலையை. பசங்களுமே வந்து எல்லா அம்மாவும் பிக்கப் பண்ண வராங்க, நீ வந்து என்ன ஆட்டோவில் அனுப்புகிற. காலையில் சாய் ட்ராப்ஸு, ஈவினிங் வந்து ஆட்டோ பிக்கப்பு. நீ வந்து நான் சொல்லுவேன், நான் வர முடியும், நான் வந்து டெய்லிக்குமே வந்து வெளில சுற்றிட்டுருப்பேன்னா கிடையாது. ஆனால் நான் வெளில இருக்கிற அன்றைக்கி நீ என்ன பண்ணுவேன், அதுக்காக தான் நான் வந்து வர்றது கிடையாது அப்படிங்கிறது வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். தே ஸ்டில் கிரிப், ஏன்னா ஆசை இருக்கும்ல, அப்போ அம்மா வந்து வீட்டுக்கு போகும்போது எதாவது வாங்கி தராங்க, எனக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் எல்லாமே வந்து மேஜரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என் பசங்களுக்கு தெரியுங்க. நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன், எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க, நான் எப்படி வளர்ந்தேன், இப்போ அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, எனக்கு என்ன கிடைக்கல, அதை சொல்லி நான் வந்து பெருசாக அவங்கள டான்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட எனக்கு இது இருந்தது, எனக்கு இதெல்லாம் இல்லவே இல்லை, உனக்கு இருக்குது பற்றியா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மம்மா அதை பண்ணதுனால தான் அம்மா இங்கே இருக்கேன், அம்மா இதை பண்ணாதான் நீங்கள் அங்கே இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டியை குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் கிட்ஸ் அவங்க சொல்லும்போது நம்ம இதை கொஞ்சம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நான் கில்ட் ட்ரிப் பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மதர்ஹுட் ஜேர்னியை அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பர்ஃபெக்ஷனிசம்க்கு பீப்புள் ஆர் வெரி ட்ரைங் ரியலி லாட். பட் அதை அச்சீவ் பண்ணாததுனாலேயே நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ
நோ எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ்க்கு வாட் யூ வாண்ட் டு சே அப்படின்றது எல்லாராலையும் எந்த விஷயத்தையுமே 100% பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் சோஷியல் மீடியா இஸ் ஆக்சுவலி கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். சம் விமென் கண்டென்ட்டுக்காக வந்து தே டூ எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். அப்படி பார்க்கும்போது வீட்டில் ஒரு அம்மா வந்து தான் குழந்தைக்கு ஐயோ இவங்க எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறாங்களே, நம்மளால் இது பண்ண முடியலையே, நம்ம குழந்தைக்கு நம்மளால் பண்ண முடியலையே, நம்ம கடையில் வாங்கி செஞ்சு கொடுத்துட்றோமே அப்படிங்கிற இந்த நூடுல்ஸ் பாஸ்தாவை அந்த மாவு பிசைறதுலேருந்து ஸ்க்ராட்சில் பண்ணுறாங்க ஒருத்தவங்க. நான் சொல்கிறேன் அது கண்டென்ட்டுங்க, தட் இஸ் நாட் லைஃப். ஷீல் ஹேவ் 4 people to help her. யூ டோன்ட் ஹேவ் தட் இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அட்லீஸ்ட் வரணும். அண்ட் ப்ரெக்னென்சி அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்கள பார்த்துக்கிற மாதிரியும், அவங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி தெர் ஆர் ரீல்ஸ், தெர் ஆர் கண்டென்ட்ஸ், தெர் ஆர் திங்ஸ். அதை பார்த்துட்டு உண்மை நம்பிடுறாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது நத்திங் கேன் பி ஐடியல். சோஷியல் மீடியாவில் காமிக்கிறது கேன் நாட் பி ட்ரூ. அது இப்போ நம்ம டிவியில் பார்ப்போம்ல, அட்வர்டைஸ்மெண்ட்டில் எது காமிச்சாலும் நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், அதில் எது காமிச்சாலும் அது போய் தான் பாப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இப்போ அதே மாதிரி தான் நான் சோஷியல் மீடியாவையும் சொல்லி வைக்கிறேன். நீங்கள் எதை பார்த்தாலும் அது வந்து தட் இஸ் நாட் த ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி. விமென் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மூளை ஜாஸ்தின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறோம், ஓவர் திங்க் பண்ணுறோம். அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் த ஹார்மோன்ஸ் வில் பிஹேவ். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேம்பரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அது வந்து பேம்பரிங் பண்ணுற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கே அப்படி இல்லைன்னு நினைக்கிறது. இது எல்லாமே நம்மளுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னால எதுக்காக மற்றவங்க நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்துருச்சுனாலே நீயே அவனை கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கோ, நீயே அவனை பேம்பர் பண்ணிக்கோ, இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட்க்கு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற, இல்லை உன் வீட்டில் நீ என்ன சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படிங்கிறத சொல்லு. அண்ட் மேஜராக வந்து பர்ஃபெக்ஷனிசம் பின்னாடி போகவே கூடாது அப்படின்றது. பிகாஸ் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் எனக்கு அதாவது இப்போ தான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டென்ஷன் இப்போ வந்துடும். நீ 3 மாதம் தான்ப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இன்னும் 7 மாதம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த பாலை பற்றி நம்ம யோசிக்கணுமே. அப்படியே இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவலான ஈவந்தோ நான் வந்து ரொம்ப அட்வொகேட் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னாலும் உன் உடம்புக்கு பால் சுரக்கலைன்னா என்ன பண்ண முடியும், அதுக்கு ஈக்குவலாக உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கொடு. அதுக்காக ஒரு கில்ட் ட்ரிப் போகிறது அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சாதனாக்கு வந்து பால் இருந்தது, ஆனால் பாப்பாவில் குடிக்க முடியாது. பிகாஸ் ஷி வாஸ் இன் டியூப் ஃபீடிங். 32 வீக்ஸ் வரையுமே வந்து அவளுக்கு வந்து டியூப்பில் தான் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போது நான் பம்ப் பண்ணி எவ்வளோ பண்ண முடியும்? ஐ வாஸ் ஸோ எக்ஸாஸ்டட். சஹானாக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 வயசு வரையும் நான் பால் கொடுத்துட்ருந்தேன், சாதனாக்கு கொடுக்க முடியல. ஆனால் தட் இஸ் நாட் மை ஃபால்ட் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, நீ ஒருவேளை ட்ராவல் பண்ணாமல் இருந்திருந்தீன்னா ஒருவேளை அங்கே போய் நீ தண்ணி சரியாக குடிக்கல போல இருக்கு, அதான் அங்கே டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன ஆச்சுன்னு, நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட நான் கில்ட் ட்ரிப் ஆகலைங்க. மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். மேஜராக வந்து நான் விமனுக்கு சொல்கிறது அதுதான். எந்த விஷயமே வந்து லாஜிக்கலாக என்னன்னு யோசிங்க. மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னமோ அந்த ஒப்பீனியன்ஸை ஃபேக்டாக நம்பக்கூடாது. ஃபேக்ட் என்னங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் தான் உலகத்துக்கே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வரலையா, ஏன் வரல அப்படிங்கிறத படி, யூ கேன் டூ. இல்லை எனக்குமே இது ஃபீல் ஆகுது, இது என்ன ஒன் ஃபிட் மெட்டீரியலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி பத்தறதுக்கு. அண்ட் த ஃபுட் வி ஈட், த ஏர் இது எல்லாமே மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, 5 வயசு வரையும் பால் கொடுத்தாங்க, என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தான் எனக்கு தெரியுது. அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் தட் தே டூ. இதை பண்ணாதான் நீ கரெக்டான அம்மாங்கிற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, தட் இஸ் நாட் ட்ரூ. அப்படிங்கிறத வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பித்தாலே திங்ஸ் வில் கெட் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹவு டு யூ சி சொசைட்டியில் ஒரு ப்ரெஷர் அப்படின்றது ஒன்று வந்து எல்லா ஸ்டேஜ்லேயுமே எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் த கிட்ஸ். எஸ், இப்போ கிட்ஸுக்கு வந்து நீ இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் எனக்கு சிஸ்டமே அது எனக்கு இதுவாக தோணுது. எஜுகேஷன் சிஸ்டமே இந்த மார்க் தான் ஸ்டில் குழந்தைங்கள வேல்யூ பண்ணுது. யாராவது கேட்குறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்கன்றது தான் கேள்வியாக இருக்குது. எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்காங்களான்றது கேள்வியாக வராது. ஸோ இந்த மெஷரிங் கிட்ஸ்லேருந்து இப்போது காலேஜ் முடித்தவங்க கிட்ட ப்ளேஸ் ஆகிட்டியான்னு கேட்குறதுலேருந்து இன்னும் கல்யாணமானவங்க கிட்ட குழந்தை எப்போன்னு இந்த ப்ரெஷருன்றது எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கும் தெர் இஸ் அ ப்ரெஷர் தட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ அந்த ப்ரெஷர் எல்லா ஸ்டேஜுக்கும் ப்ரெஷர் க்ரோ த்ரூ பண்ணுறவங்களுக்கு வாட் யூ வாண்ட் டு சே அகைன்?
நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு குழந்தை வந்து ஏதோ எழுதிட்டுருக்கு. இன்னொரு குழந்தை வந்து போர்டில் பார்த்து எழுத தெரியல, அதனால் இந்த குழந்தைய பார்த்து அது எழுதுது. இப்போ இந்த குழந்தை வந்து டீச்சர்கிட்ட எழுந்து சொல்லுது, இவன் என்னை பார்த்து எழுதுறான் அப்படின்னு சொல்லுது. அப்போ டீச்சர் வந்து, ஏன்டா நீ அவனை பார்த்து காப்பி அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற தாட்டும் போயிடுது. இந்த குழந்தைய விட நான் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற இது எங்கே எல்கேஜியில் இந்த குழந்தைய விட நான் பெட்டராக இருக்கணும். ஏன்னா பிகாஸ் எல்கேஜிலே வி ஸ்டார்ட் புட்டிங் மார்க்ஸ். காப்பி அடிக்கிறாங்கிறது என்னது பின்ன? எல்கேஜியில் ஏபிசிடியில் என்னடா காப்பி இருக்குது? அதை வந்து அந்த டீச்சர் என்ன சொல்லணும்? சொல்லிக் கொடுவோம், ஃப்ரெண்டு தானே. அந்த தாட்டை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காம்படிஷனை தான் உருவாக்குறோம் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் கூட, ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ப்ரெஷர் ஆகுது, பியர் ப்ரெஷர் வருது. இப்போ வந்து எதிர் வீட்டு பொண்ணு ப்ளேஸ் ஆகிட்டால்னா இந்த வீட்டு பொண்ணு நம்ம கேட்போம், பத்தியா அவள் ப்ளேஸ் ஆகிட்டா, நீ ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தெர் இஸ் அ வெரி பிக் ஷிஃப்ட் இப்போ நான் பார்க்குறேன். கிட்ஸ் வந்து பெருசாக தே டோன்ட் கோ பிஹைண்ட் ஜாபு, they don't go behind money because millennials have become parents. நம்ம ஒரு விஷயம் அண்டர்கோ பண்ணோம், அந்த விஷயத்த வந்து இப்போ ரொம்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அடுத்த கிட்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேரண்ட்ஸாக இல்லைனாலும் நம்ம வந்து அண்ணனாக இருக்கோம், அக்காவாக இருக்கோம், அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லேயுமே வந்து அதை நம்ம பண்ண விடுறதில்ல. ஒரு கம்பேரிசன் வந்தாலே வி ஸ்டாப் இட் தேர். நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாப் இட் தேர். இவனுக்கு என்ன பிடிக்கட்டுமோ பண்ணட்டுமே, உன்னால் மேனேஜ் பண்ண முடியும்ல. இப்போ அவன் சம்பாதிக்கலைனாலும் ஒரு 2-3 வருஷம் அவனுக்கு என்ன வேணும்னு அவன் யோசித்து ஒரு விஷயத்தை அவன் பிடிச்சதை படித்து பண்ணட்டும், இல்லை அவன் பிடிச்சதை அவன் தேடி பண்ணட்டும் அப்படிங்கிறத வந்து நான் ஐ டெல் டு மை ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஃபார் குட் ஃபார் பேட் ஆல்சோ. பிகாஸ் சில இடத்துல வந்து எனக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமாகவே எடுக்க மாட்டுறாங்களோ. எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் இப்படி தான், என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. என்னடா இது நடக்கும் அக்கா, நான் டிப்ரெஷனாக இருக்கேங்க்கா. உனக்கு என்னடா டிப்ரெஷன் கேட்டால் எங்கள் வீட்டில் வந்து நாய்க்குட்டி சாப்பாடு சாப்பிடலாமாங்க, அதுக்கெல்லாம் டிப்ரெஷன் ஆகுறாங்க. அதுதான் எனக்குமே புரிய மாட்டேங்குது. அதுவுமே கொஞ்சம் ஓவர் பேம்பரிங் பண்ணிட்டோமோ அப்படின்ற சம்டைம்ஸ் அந்த தாட் ப்ராசஸும் இருக்குது. ஆனால் வித் ப்ரொஃபஷ்னல் ஃப்ரண்ட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஃபார் லாட் பெட்டர். எனக்கு ரிமோட்டு தான் வேணும்னா ரிமோட் தான் வேணும்னு கேட்குறான் இல்லையா? நம்ம அப்படி கேட்கலையே. வேலைக்கு வரணும்னா வரணும், உட்காரணுன்னா உட்காரணும், வேலை பார்த்துட்டு தான் போவோம். கரெக்டாக அந்த தாட் இருந்துச்சுல்ல. 6 மணிக்கு மேலே இல்லை 7 மணிக்கு மேலே எனக்கு ஒரு கான்சர்ட் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் லாக் ஆஃப் பண்ணிட்டு போக முடியுமா நம்மளால? ஆனால் இப்போ பண்ணுவாங்களே பசங்க, நான் புக் பண்ணியிருக்கேன், நான் போகணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்வாங்க. இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவாங்க. நம்மளும் பயந்து போய் ஐயோ சரி ஓகே போ அப்படின்றோம். ஸோ அந்த விஷயத்தில் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். பியர் ப்ரெஷர் வந்து இப்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கா மாதிரி இருக்குது எனக்கு, பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா ஆக்சுவலி இஸ் பிகமிங் வெரி டாக்ஸிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு சோறு போடுறது சோஷியல் மீடியா தான். ஆனாலும் சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்கும். இதை பார்த்துட்டு வீட்டில் கேட்குறது, இதை பார்த்துட்டு அப்போது ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நாள் கூட ஈவினிங் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் ரோபோட்டிக்ஸ் போவாங்க, ஒரு நாள் இது பண்ணுவாங்க, ஒரு நாள் ஏஐ பிடிப்பாங்க. என்னடா 5 வயசு பையனுக்கு ஏஐ அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு. அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம். ஆனால் நீ யூ கேனாட் ஸ்ட்ரெஸ் தெம். உன்னால் வீட்டில் அவனை பார்த்துக்க முடியாதுங்கிறதால நீ அவனை கிளாஸில் போட முடியாது. அது ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஒரு ஜாலின்றது ஒன்று, அந்த போர் அடிக்குதுன்றதே இல்லை இப்போது. நம்மளாம் போர் அடிக்குதுன்னு ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல, அது இல்லை இப்போலாம். போர் அடிக்கதே கிடையாது அவங்களுக்குலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் சும்மா இருந்தாலே அவங்களுக்கு வந்து உலகமே இருண்டுடுது. ஏதாவது ஸ்க்ரீன் பார்க்கணும், ஏதாவது அது வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் அழிச்சிடுது. ஏன்னா நம்ம போர் அடிக்கும்போது தான் நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம கிராஃப்ட் பண்ணோம், நம்ம அது பண்ணோம், இது பண்ணோம், இதை என்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு இப்போ அந்த க்ரியேட்டிவிட்டியே இல்லை. எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணுறாங்க. அவங்க யோசித்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்களான்னா இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ரொம்ப ஹைப்பராகவே இருக்காங்க. ஒரு நார்மல் லைஃபே அவங்களுக்கு இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் வின்னிங் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்களோ, பிகாஸ் தே ஆர் கெட்டிங் எவ்ரி திங் தட் தே வாண்ட். நம்மளுக்கு அப்படி இல்லைல்ல. நம்மளுக்கு ஒரு பென்சிலுக்கு கூட நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல. இப்போ கிட்ஸுக்கு அப்படி கிடையாது. இப்போது அப்பா வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வர்றது கூட கிடையாது. ஆர்டர் போடு,
ஆர்டர் போடு 10 நிமிஷத்தில் வரணும், 10 நிமிஷத்தில் வரல, ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்னு அதை பார்த்துன்னே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போகிறாங்க. இது எல்லாமே வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியா அண்ட் ஃபாஸ்ட் லைஃப்பை வந்து நம்ம இட் இஸ் குட் ஃபார் எஸ். தேவையான இடத்துல, தேவையில்லாத இடத்துல வி ஷுட் நாட் டேக் இட் அப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. தினையோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் 10 years from now எங்கே பார்க்குறீங்க? தினை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்ம என்ன யோசிச்சோன்னா டிஜிட்டலாக தான் இதை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் சேஞ்ச்ட் அ பிட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு இன்ஃப்ராலாம் ரெடி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்லாம் போட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்னால் ஸ்டோர் தான், ஸ்டோர்லாம் போட்டு, ஆனால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி அந்த கடைக்கு யார் வருவாங்க அப்படிங்கும்போது எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஐ ட்ரைட் இட் ஃபார் லைக் 2.5 years 3 years ஐ ட்ரைட். அப்புறம் எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த டெசிஷன் தான் கரெக்டு. இப்போ எல்லாருமே பில்டிங் டிஜிட்டல், ஆனால் நான் வந்து இது வந்து ஒரு 2020 ஆமாம் 2020 நான் யோசித்தேன். நான் எல்லாமே எனக்கு வந்து நான் குடவுன் இருக்கட்டும், வேர்ஹவுஸ் இருக்கட்டும், பட் வி நீட் நாட் ஹேவ் அன் வாக் இன் ரிட்டெயில் கைண்ட் ஆஃப் ஸ்டோர். பிகாஸ் அந்த 3 கிலோமீட்டரில் வந்து ஆர்கானிக் சாப்பிட்றவங்களை வந்து வி கேனாட் திங்க் ஆஃப், health conscious we cannot think of. But still, why did you go for that 2.5 years of period where you want to have the experience store? அது வந்து எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வி வில் ட்ரைன்னு சொல்லிட்டு திருப்பி காசு போட்டே இருப்போம். வாடகைக்கு, இன்ஃப்ராக்கு, அதுக்கு ஒரு ஆள் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு. பட் இவென்ச்சுவலி ஐ ஹேட் டு சேஞ்ச் இட். ஸோ நங்கநல்லூரில் இப்போ வந்து நம்ம 2 story பில்டிங்காக ஆஃபீஸ்க்கும் வேர் ஹவுஸ்க்கும் சேர்த்து எடுத்துகிட்டு ஐ டோன்ட் ப்ரமோட் ஃபார் வாக்கின்ஸ். வாக்கின்ஸ் வந்தாங்கன்னா ஓகே, பிகாஸ் நம்ம கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, தே நோ வேர் வி ஆர். ஸோ அவங்க வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது நீ வந்து வாங்கிக்கோ. ஆனால் உனக்கு அந்த ஃபேன்சி ஷாப் அதெல்லாம் கிடையாது. உனக்கு வேணுங்கிறத நீ வந்து வாங்கிக்கோ, இல்லையோ ஆர்டர் இட், கம் அண்ட் பிக் இட் அப். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். இது வந்து சென்னையில் ஒரு இடத்துல, இது வந்து எனக்கு ஒரு 4-5 இடத்துல சென்னையில் வைக்கணும் ஃபார் டெலிவரி பர்பஸ். அண்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் இட் டு மேஜர் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு கோ பேன் இண்டியா. இட் வில் பி எக்ஸ்பேண்டட் ஆஸ் இன் வேர் ஹவுஸ் கான்செப்ட் தான். அதுதான் என் தாட்டாக இருக்குது. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சோம். It's a lovely experience talking to you. Yeah. I was looking forward. Because நம்ம பிளான் பண்ணியே இது டிலே ஆகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் இந்த லாங் வீக்கெண்ட்லாம் நடுவில் வந்துட்டுல. It's worth the wait அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. Thank you, my pleasure. It's lovely talking to you and உங்க கூட பேசுறதே ரொம்ப சூதிங்காக இருக்குது. ஆக்சுவலாக யுவர் வாய்ஸ் இஸ் வெரி சூதிங். நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் வருது. ஆமாம், என்ன சொல்கிறது, நான் கொஞ்சம் அந்த போல்டு அந்த டைப்பில் தான் இருக்கும் நான் பேசுகிறது. நீங்கள் ரொம்ப சூதிங்காக பேசுகிறீங்க. ஸ்டார்டிங்லேருந்து அதை நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாண்டட் டு டெல். Thank you and wishing you and all the successes. Yeah, thank you da, thank you. So I think we are going to travel together. Yeah. Each other's success வந்துட்டு கண்டிப்பாக பார்ப்போம். Every week we are going to meet. Yes. Yeah. I'm happy. Yeah. Thank you da. Thank you so much. So with another guest we'll meet next week in the episode of Conversations Over Coffee. Thank you.